ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கும் எம்ஐக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 50வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சவாய் சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் வச்சு நடக்க போகுது. 1 மே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அட் த சேம் டைம் ஆர்ஆர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட கவனமும் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஜிடி சின்ன பையன் வைபவ் சூரியவன்சி பார்த்தீங்க அப்படின்னா 14 வயசில் ஐபிஎல்லையே ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இந்தியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடி இருந்தார். அந்த ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள அந்த நிறைய ஸ்பார்க் இருக்குது. குறிப்பாக எந்த பவுலர் டார்கெட் பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், எந்த பாலை டார்கெட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு நீ பால் போட்டாலே நான் வந்து பவுண்ட்ரிஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுவேங்கிற அந்த ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் லாஸ்ட் கேமில் வெறும் 35 பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் செஞ்சுரி அடிக்க முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இந்த பர்டிகுலர் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கங்க்ராட்ஸ் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம லிங்க்கை. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நிறைய அப்டேட்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டெலிகிராமில் போய் நம்ம சேனல் நேமை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேக் சேனல்ஸ் வரும். நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்து நம்மள மாதிரியே மேக் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ராடாக. ஸோ நம்ம லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பவுண்ட்ரி தான். ஸோ லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன் கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன பவுண்ட்ரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கொயரில் மட்டும் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா 70 மீட்டர்ஸ் அப்படிங்க மாதிரி இருந்திருக்கு. மற்றபடி ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ்லாம் ரொம்பவே சின்னதாக தான் பார்க்கப்படுது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அட் த சேம் டைம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். பேட்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த கிரவுண்டில் கேலரிஸ் கிடையாது. இந்த இமேஜ் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சைடில் எந்த ஒரு பெரிய கேலரிஸுமே இல்லாத ரீசனுக்காக காற்று ஈஸியாக வந்து உள்ளே வந்துட்டு போகும். ஸோ அந்த ரீசனுக்காக இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நியூ பாலில் ஒரு 4 ஓவர்ஸ் வரைக்குமே அந்த மூமெண்ட் இருக்கும். குறிப்பாக சகர், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேர் தான் நியூ பால் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போது ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. நியூ பால் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மொத்தமாக லாஸ்ட் 7 கேம்ஸில் 39 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் வெறும் 19 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு விழுந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 180 to 190 அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் செட்டில் டீம் மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கோர் கார்டு பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்குன்னா ஜிடி ஆர்ஆர் மேட்ச்சில் 16வது ஓவரில் 210 ரன்னை சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஆர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பெருசாக விக்கெட்ஸ் போகலை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 53க்கு நோ லாஸ், செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 87க்கு நோ லாஸ்ன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் ரெண்டாவது மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 46க்கு 2, ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 61க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண மேட்ச் தான். இதுவும் ஒன் சைட் மேட்ச் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பார்த்திங்க அப்படின்னா 45க்கு 0, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 65க்கு 0 அப்படிங்க மாதிரி விழுந்திருக்கு. தென் லாஸ்ட்டாக 4th மேட்ச் இது மும்பை வந்து ஆர்ஆர் கூட லாஸ்ட் சீசன் மோதின மேட்ச். அதில் மும்பை 179க்கு 9 விக்கெட் போகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைக்கிது, ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆர்ஆர் வந்து ரொம்ப டாமினேட்டிங் கேம். 180 ரன்னை வெறும் பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் மட்டுமே விட்டு 9 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்ச் சேஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 61க்கு நோ லாஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் வெறும் 5 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி. டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 கேமில் ஹை பேஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரியான ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் 15 விக்கெட்ஸ். இந்த மேட்ச்சுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பவுலர்ஸ் இருக்காங்க. எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து தீபக் சகர் இருக்கார், சந்தீப் சர்மா, இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் இந்த கிரவுண்டில் 14 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட், ஓவரால் 39 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு 12 விக்கெட்டு, சைனாமன் 2, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 2, ரைட் ஆம் ஆஃப் பிரேக் 3 விக்கெட், ஓவரால் 19 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 31 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆர்ஆர் வந்து 15 மேட்சஸ், மும்பை வந்து 16 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் மும்பைக்கு நல்லா இருந்திருக்கு. ஆர்ஆருக்கு இது எல்லாமே அவங்க வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான். எல்லா மேட்ச்லேயுமே வந்து கிட்ட வந்து லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் செகண்ட் பேட்டிங் சேஸ் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக சேஸ் பண்ணி இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் கேமில்
வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்சி ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா தேஷ்பாண்டே, யுத்வீர் சிங் அண்ட் சந்தீப் சர்மா வந்து இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் 12ல் இடம் பிடிச்சிருக்காங்க. இம்பேக்டாக துஷார் வர போகிறாரு. ஸோ இந்த டீமில் டாப் 3 வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் ஃபுல் 4 ஓவர்ஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 2, 3வது தீக்ஷனா, 4வது ஆர்ச்சர், 5வது ஹசரங்கா. இதில் யுத்வீர் சிங் 2 ஓவர் போல் பண்ண போகிறாரு. யாரோட ஓவரை ஷேர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்தீப் சர்மாட்டிருந்து 1 ஓவர் அண்ட் தீக்ஷனாட்டிருந்து 1 ஓவர் வரைக்கும் எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அண்ட் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ ஹெட் நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். இந்த சீசன்லேயே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ப்ளே பண்ணல. ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ ப்ளே பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டு 2 சீசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 2 செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் மும்பை. எப்போல்லாம் மும்பைக்கு அகெயின்ஸ்டாக மேட்சஸ் நடக்கும் அப்போலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த சீசனில் 75, 51, 74, 49, 70 இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே ஒரு நல்ல பேட்டிங் அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அவசரப்படுற லாஸ்ட் மேட்ச்லேயுமே இஷாந்த் பாலில் ஒரு கேட்ச் ட்ராப் பட்லரு, அது ஒரு பெரிய மொமெண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். சேஸில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஆஸ் பர் நம்பர்ஸ் வைஸாக சேஸ் அதிக ப்ரையாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் சூரியவன்சி லாஸ்ட் மேட்ச் ஒரு இம்ப்ரெசிவ் ஓப்பனராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட் அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட்டே அலற விட்டார் அப்படின்னு சொல்லலாம். 81% பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் இன்னும் அவுட்டாக இருந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு தப்பாகவும் போகலாம் இந்த ப்ரெடிக்ஷன். ஸோ ரன் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எப்படி லாஸ்ட் மேட்ச் சுனில் நரேனோட பர்ஃபார்மன்ஸை அப்படியே அக்யூரேட்டாக வீடியோலேயே சொன்னோமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரன் அவுட் பாசிபிள். அந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து லைவில் ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு 80% வந்து இவர் ரன் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி வீக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சஹரை ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணிடுவார். பட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை இவர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக பும்ராவை ஈஸியெல்லாம் ஆடிட முடியாது. அவரோட ஸ்லோயர் ரன்ஸை பிக் பண்ணார் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 6 தான் அடிக்க முடியும். 3வது பால் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ சேஸில் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ் ராணா மும்பை பிளேயர் தான். ஃபஸ்ட்டு அவர் ஐபிஎல்லில் மும்பைக்காக 2016-17 ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மும்பைக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 26 ஆவரேஜ், ஹெட் வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா 25 ஆவரேஜ். சேஸில் எப்போவுமே வந்து நிதிஷ் ராணாவுக்கு நம்பர்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த சீசன் கொஞ்சம் அவசரப்படுறாரு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்த 80 பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஆடினார். அதுக்கடுத்து ஒரு மேட்ச்லையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. அதை அடிக்கவும் செய்கிறாரு. பட் பெருசாக ஸ்கோர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியலை. சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 30 ரன்ஸ் வரைக்கும் நான் இவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது 35 or 40 கூட போவதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ரியான் பராக் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சூப்பர் நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் நல்லா ஆடி இருந்தார். இந்த கிரவுண்ட் நம்பர்ஸும் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் 32 ரன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடி இருந்தார். இந்த மேட்ச்சுக்கு ஒரு சேஃபான பிக்காகவும் இருக்கார். சிபிசி ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் தான். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக துருவ் ஜுரல் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பேட்டிங் வரலை. அதனாலேயே இவரோட பர்சன்டேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்சிக்கிட்ட எல்லாரும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச்சில் 60% இருந்திருந்தார். இந்த மேட்ச்சுக்கு 30க்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னா வைபவ் வந்து 40%லேருந்து 81%க்கும் மேலே போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஜுரல் இந்த மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்கு. நீங்கள் எந்த டீம்லாம் வைபவ் பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமில் துருவ் ஜுரலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்ரன் ஹெட்மயர். ஹெட் 16, வென்யூ 15, ஒஸ்ட்டு ரெக்கார்ட், ஒஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். ரேராக போனீங்கன்னா 2வது பேட்டிங் வந்து பிக் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க மட்டும் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வனிந்து ஹசரங்கா. ஹெட் நம்பர்ஸ் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட், 2 இன்னிங்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸு. இந்த வென்யூவில் பெரிய நம்பர்ஸ் வந்து பார்க்க முடியலை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. திலக் வர்மா அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரயன் ரிக்கெல்டன் மட்டுமே மும்பை இந்தியன்ஸில் ஒரு ப்ராமிசிங் பேட்டர்ஸாக இருக்காங்க. சாண்ட்னர் வருவார். இந்த மேட்ச் சாண்ட்னர் தான் ஆடுவார். பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் வந்து அமையும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஹசரங்காவை ஃபஸ்ட்டு போலிங்கில் இங்கே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக 6 மேட்ச் ஆடி 12 விக்கெட்டு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பீக்கில் இருந்த சமயம் ஒரு 2021
2020 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்தது. ஹர்திக் பாண்டியாக்கெலாம் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா யாக்கர் வைப்பார், ஆடவே முடியாது. அது அபுதாபி துபாயில் நடந்த மேட்சஸ் அதெல்லாம் 2020. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் ஆடி 14 விக்கெட். ரீசன் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. இந்த மேட்ச்சுக்கு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதை தவிர்த்து அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்காதுங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு மகேஷ் தீக்ஷனா அகெயின்ஸ்ட் மும்பை ஒஸ்ட் நம்பர்ஸ் தான். ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ரிஸ்காக போனீங்கன்னா 2வது போலிங் போகலாம். பட் 2வது போலிங்லுமே ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே ஹெட் நம்பர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. வென்யூ நம்பர்ஸும் பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யுத்வீர் சிங்குக்கு பதிலாக ஆகாஷ் மத்வால் வந்து 11ல் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆர்ஆர் டீம் சைடு. ஸோ லாஸ்ட் சீசன் வரைக்கும் 2 சீசனாக மும்பை இந்தியன்ஸ்க்காக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஆகாஷ் மத்வால். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து அவர்கள் ஸ்லைட்லி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. யுத்வீர் சிங்கை விட ஆகாஷ் மத்வால் நல்ல பிக்கு. ஸோ 2வது போலிங்கில் ஆகாஷ் மத்வால் நல்லா பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. யுத்வீர் சிங் வந்தால் எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் ப்ரோனா 2 இன்னிங்ஸுமே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு போலிங் 16 மேட்ச் ஆடி 24 விக்கெட் ஹிட்டில் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் போலிங் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். × 2 8 மேட்ச்சில் 16 விக்கெட். பட் 2வது போலிங்கில் 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக வென்யூலையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 9 விக்கெட், 2வது இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சு உங்கள் டீமை நீங்கள் மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் நம்ம பேசியாச்சு. ஸோ ஆகாஷ் மத்வால் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கல. ஸோ அவர் வந்து 11ல் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் குமார் கார்த்திகேயாவும் மும்பை பிளேயர் தான், அவர் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தீக்ஷனாவை ஸ்கிப் பண்ணுவாங்க. தீக்ஷனாவுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் ஸ்டெப் போவாங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அகெயின்ஸ்டாக பெரிய பேட்டர் இல்லாட்டாலும் பெருசாக யாரையுமே ஆடலை. 5 பாலுக்கு 5 ரன் சகருக்கு அகெயின்ஸ்டா, 16 பாலுக்கு 19 பும்ராக்கு அகெயின்ஸ்டா, 9 பாலுக்கு 11 போல்ட்டுக்கு அகெயின்ஸ்டா, ஹர்திக் பாண்டியாக்கு அகெயின்ஸ்டா 11 பாலுக்கு 4ன்னு சொல்லி ஒரு முறை கம்மியான பால்ஸில் கம்மியான ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிருக்காரு. சூரியவன்சிக்கு வீக்னஸ் எதுவும் கிடையாது. ராணாவை தீபக் சகர் 2 முறை, ஹர்திக் பாண்டியா 2 முறை அவுட் எடுத்திருக்காங்க. ரியான் பராக போல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்க மாதிரி வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. துருவ் பேட்டில் எதுவும் இல்லை. ஹெட்மேயரை போல்ட் வந்து 1 முறை. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு லாஸ்ட் சீசன் வரைக்கும் ஆர்ஆருக்காக ப்ளே பண்ணியிருந்தார். குறிப்பாக லாஸ்ட் சீசனில் ஆர்ஆர் vs மும்பை மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். மும்பைக்கு அகெயின்ஸ்டாக டாப் 3 வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுப்பார். ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் சம்திங் ஒரு பிளேயர் இருந்தார், இஷான் கிஷான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சீசனில் இது நடந்த மேட்ச் மும்பை கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆவாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யார்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த 4 பிளேஸ் தான் இருக்காங்க. இதில் ஹசரங்கா இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்காங்க. இதில் அதிக சான்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வைபவ் சூரியவன்சி. ஸோ 2வது நீங்கள் வந்துட்டு யார்ட்டையாவது ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் ரியான் பராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நான் சொல்கிறேன் மெகாஜி இருக்குது. மற்றபடி சேஃப் ஆப்ஷனில் போகிறவங்க ஸ்மால் லீக் கான்டெஸ்ட்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு யார்ட்டெல்லாம் எடுக்கலாம் அந்த மேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு துருவ் பெஸ்ட் பிக்கு. சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் உங்கள் ரிஸ்க்குக்கு ஒரு அடாப்ட் ஆகி ஆடக்கூடிய பிக்காக இருப்பார். வனிந்து ஹசரங்கா இந்த 3 பிளேயர்ஸ் வந்து சூப்பர் பிக்காக இருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு. இதை தவிர்த்து ராணா உங்களுக்கு வேணும்னா 2வது பேட்டிங்கில் பிக் பண்ணிக்கலாம். சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங்னா சந்தீப் சர்மாவை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் ரிஸ்க்காக விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்து 2 இன்னிங்ஸ்க்குமே உங்களுக்கு ஒரு விசியான பிக்காக ஒரு விசி அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் போகிறது உங்களோட விருப்பம். பட் விசி ஆப்ஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. மற்றபடி யாருக்கும் நீங்கள் சிவிசி இந்த டீமில் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட பிளேயிங்கில் வந்து பார்த்துடலாம். ரயன் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், கார்பின் போஷ், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. இது வந்து மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11. இதில் கார்பின் போஷை ஸ்ட்ரைட்டாகவே ரிப்ளேஸ் பண்ணி சாண்ட்னர் ப்ளே பண்ண போகிறாரா, இல்லை மறுபடியும் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப்பில் இருக்காங்க. அதை தவிர்த்து ஹெட்மேயர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், டாப்பில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர், அது கூடவே 4 பிளேயர்ஸ் வந்து ஆர்ஆரில் பேட்டிங்கில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக சாண்ட்னரை லாஸ்ட் மேட்ச் ஸ்கிப் பண்ண மாதிரி ஸ்கிப் பண்ண போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சு சாண்ட்னர் ஆடாததுக்கு காரணம் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட்டு, டேவிட் மில்லர், இவங்க 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 3 பேருமே கொஞ்சம் மிடில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ அதனால் சாண்ட்னரை பிக் பண்ணாமல் போயிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஸோ போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபுல் 4 ஓவர்ஸில் ஃபஸ்ட்டு பும்ரா, 2வது போல்ட், 3வது இந்த பர்டிகுலர் டீமில்
அண்ட் தீபக் சகர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த மேட்ச்சுக்கு வில் ஜாக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 3 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக போல் பண்ணுவாருங்க எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. கரண் சர்மா 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் கார்பின் போஷ் வந்து 2 ஓவர்ஸ்னு சொல்லி ஓவர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது கூட ஹர்திக் பாண்டியாவும் 2 ஓவர்ஸ் போட்டாகணும். ஸோ மும்பை இந்தியன்ஸில் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓவர்ஸ் வந்து யார் போல் பண்ணுவாங்கிறது ஆஃப்டர் லைனப் தான் தெரிய வரும். நம்ம டெலகிராம் சேனல் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ பிளேயர்ஸோட சாட்ஸ்வேஸ் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரயன் ரெக்கெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 94%. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டிங்கில் பிசி இந்த மேட்ச்சுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வீக்னஸ் எதுவும் கிடையாது. ரோஹித் சர்மா ஹெட்ரேட் 15, வினியூவில் 5, ஸ்டாட்ஸ் உஸ்டாருக்கு 77% பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏப்ரல் 30. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு பர்த்டே. நாளைக்கு மறுநாள் மே 1 பார்த்திங்க அப்போ இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம். பட் 15 நம்பர்ஸ் வந்து 15 ரன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரேட்டில் இருக்குது. வெனியூவில் 5 ரன்ஸ் தான் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லைட்லி கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் இன்கமிங் டெலிவரியில். அண்ட் சந்தீப் சர்மாவுக்கு நியூ பால் கொடுத்தாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருப்பார் அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மாங்கிறது நமக்கு தெரிய வருது. 50-50 ஆப்ஷனில் இந்த மேட்ச்சுக்கு ரோஹித் சர்மாவை ஜிஎல்ல பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. கோல்டனாம் அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்கில் ஐடியாவாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட் எடுக்காரு. ஒரு 7-8 சீசன் முன்னக்கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி யாதவ்னு ஒரு பிளேயர் இருந்தார் மும்பை இந்தியன்ஸில். கரெக்டாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு முக்கியமான மேட்ச் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா குவாலிஃபையர் 1ல் சேப்பாக்கில் வச்சு இந்த மேட்ச் நடக்கும். சுரேஷ் ரெய்னாவோட விக்கெட்டுக்காக மட்டுமே அந்த பிளேயரை 11ல் எடுத்தாங்க. ஜெயந்தி யாதவ் வந்து சுரேஷ் ரெய்னாக்கு பவர் பிளேயில் போல் பண்ணார். அந்த மொதல் ஓவர்லேயே அவருக்கு விக்கெட் கிடச்சிது சுரேஷ் ரெய்னாவோட விக்கெட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் 2வது ஓவர் கூட போடலை. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சூரியகுமார் யாதவ் ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். 94% பிக் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏற்ற கிரவுண்டு தான், ஒரு குறையுமே சொல்ல முடியாது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இவர் இன்கேஸ் அவுட் ஆனார்னா அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கே தவிர்த்து வீக்னஸ் எதுவுமே கிடையாது. ஹசரங்காக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லை, தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக இல்லை, எந்த ஒரு பவுலர்ஸ்க்குமே வீக்னஸ் இல்லை. அன்றைக்கி டே அவருக்கு பேட் டேயாக இருந்தால் அவுட் ஆவார். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. மினிமம் 40-50 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திலக் வர்மா நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் வாய்ப்பு கிடைக்கல. மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டு 4 கேம்ஸில் திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா பர்ஃபார்மன்ஸே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா லாஸ்ட்டு 5 கேம்ஸ்லுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இதில் ஒரு விக்கெட் 21 ரன் தான் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் எடுக்கல, பேட்டிங்கும் பிடிக்கல. அதுக்கடுத்து எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக ஒரு விக்கெட். இப்போ லாஸ்ட்டாக எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக வெறும் 5 ரன் விக்கெட் எடுக்கல. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் ஹர்திக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் திலக் வர்மாவும் கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இது 2 பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. பட் மேட்ச் ரிஸ்க்காக போகும், டபுள் சைடாக போகும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி டீமில் இவங்க 2 பேரையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போ ப்ரோ சிம்பிளாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா திலக் வர்மா மும்பை ஃபஸ்ட் பேட் பண்ணால் கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங் வரும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு திலக் வர்மாவை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியாவை 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் நம்பர்ஸ் வந்து சூப்பராக எழுதிருக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம். பட் அது கிராண்ட் லீக்கில் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நமன்தீர் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு தான் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள். ஸோ 4% ஸ்கிப் பண்ணலாம். கார்பின் போஷ் நல்ல ஒரு ஷோல்டர் வச்சுருக்காரு. பைசப்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பார்க்க ஆள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹைட்டாக இருக்கார். நிறைய கேட்சஸ் எடுக்காரு, பவுண்ட்ரிஸ் அடிக்கிறாரு, பால்ஸ் நிறைய யார்க்கர்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. இன்கேஸ் 11ல் ஆடினார்னா மெகாஜியில் நீங்கள் ஒரு ஹர்திக் பாண்டியா ரிப்ளேஸ்மெண்ட்டாக இவரை ட்ரை பண்ணலாம். நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, லைனில் ஃபீல்டிங் நிற்காரு, பேட்டிங்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிக்காக நீங்கள் பிக் பண்ணலாம். ரீசெண்டாக விக்கெட்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்திருக்காரு. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ 2 இன்னிங்ஸுமே இவரை பிக் பண்ணிக்கலாம். 2வது பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் போல் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வென்யூ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஒரு 2 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் 3 விக்கெட்னு சொல்லி கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இந்த வென்யூவில் பெரிய நம்பர்ஸ் இல்லை. கிரவுண்டில் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணும்போது
ஜெய்ஸ்வால் ஒரு செஞ்சுரி சம்திங் அடிச்சு தான் நினைக்கிறேன். அதில் ஒரு ஃப்ரீ ஹிட் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவோட பாலில் குவாலிட்டியான சிக்ஸர் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். அவரோட ஸ்லோயர் ஒன்று கெஸ் பண்ணி லாஸ்ட் சீசனில் இவர் ட்ரீம் டீம் வரலை அந்த மேட்ச்சில், இந்த கிரௌண்டில் நடந்த மேட்ச்சில். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு போலிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ரெண்டாவது போலிங்னா அஸ் பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கரண் சர்மா ஸ்கிப் பண்ணலாம். ஸோ 2 இன்னிங்ஸுமே ஸ்கிப் பண்ணலாம். 2% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஆப்போனன்ஸில் இவரோட ஸ்பின்னுக்கு விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் கம்மி. ரேராக போனீங்கன்னா ரெண்டாவது போலிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாண்ட்னருக்கு மட்டுமே இந்த மேட்ச்சுக்கு 11ல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பிளேயர்ஸோட பேட்டில் ரெக்கெல்டனுக்கு எந்த ஒரு வீக்னஸுமே இல்லை. ரோஹித்தை சந்தீப் நான் மேலே சூரியகுமாரை சந்தீப் வந்து 4 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஆர்ச்சர் வந்து 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபரூக்கி 13 பால் போல் பண்ணி 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. இதை பார்க்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ச்சர் 1 முறை, திலக் வர்மாவை சந்தீப் வந்து 1 முறை, அண்ட் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் 1 முறை. வில் ஜாக்ஸ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் பார்க்க முடியலை. இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெக்கெல்டன் ஹை பர்சன்டேஜ் அண்ட் ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பீத் பும்ரான்னு சொல்லி ஒரு பேக்கேஜாக பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. நம்ம இதிலிருந்து யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் ஆர்ஆர் வந்து இயர்லி விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வருவார். இன்கேஸ் இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு டாக்டிக் படி யோசிக்கலாம். மும்பை தோற்றுருவாங்கங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்டிங் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜில் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்கி பிக்காக தெரிய வராரு. டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் ரிஸ்கி பிக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நம்பிக்கை அதில் வந்து வில் ஜாக்ஸ் பிக் பண்ணலாம், ரிக்கெல்டன் பிக் பண்ணலாம், ஸ்கை அண்டு ட்ரெண்ட் போல்ட். ஸோ நான் பிக் பண்ணக்கூடிய பிக்கில் இந்த 4 பிளேயர்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடியது வந்து ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா, தென் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 3 பிளேயர்ஸை நான் உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க்காக ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸை சொல்கிறேன். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீகில் மட்டும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கலாம். லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு யாராவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னா திலக் வர்மா மட்டுமே லோ பர்சன்டேஜுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார். ஸோ எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் தீபக் 2வது பவுலிங்கில் பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் சைடு இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் சிவிசி போக வேண்டாம். பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல சிவிசி பிக்காக இருப்பார். சூரியகுமார் யாதவ், ரியான் ரிக்கெல்டன், இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரிக்கெல்டன் ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணக்கூடிய பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸில் ரிக்கெல்டன் அண்ட் த்ரூஜல் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சூரியவன்ஷி. ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக். பவுலர்ஸில் பும்ரா, போல்ட்டு, ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் சேஃபா, வைஸ் கேப்டன் சேஃபா, சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு டீம்ஸ் வேணும் ஃப்ரீயாக அப்படின்னா ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி பார்க்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணி வச்சுருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.